மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் எங்களை நடத்த வல்லமையுள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் தொடர்ச்சியாக செலுத்த நாங்கள் கடமைப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு சிறிய ஒரு வேத பகுதியை பார்த்துவிட்டு நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் செல்ல போகிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, எங்களுடைய முன்னேற்றத்துக்காக, முன்னுக்கு எங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்துக்காக நாங்கள் விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நான் நினைக்கிறேன் இந்த நாள் ஒரு சிறந்த நாள். ஏனென்று சொன்னால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், வேதனைகளை குறித்து நாங்கள் தியானம் செய்கிற நாட்களிலே இது எங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் நாங்கள் வாசிக்க போகிறோம். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலையங்கம்தான் அர்த்தமுள்ள பயணம். அர்த்தமுள்ள பயணம் என்கிற ஒரு தலையங்கத்துக்கூடாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு பிறகு நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த திருவிருந்திலையும் நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்போம் அந்த பகுதியை. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சயமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் மார்க்கத்தக்கதார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலேயே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உங்களுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்து இந்த செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். நாங்கள் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய உள் இருதயங்களிலே நீர் எங்களோடு பேசும். உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய நகர்வுகளை நாங்கள் காண விரும்புகிறோம். எல்லாரும் நாங்கள் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய நகர்வுகளையும் நாங்கள் காண விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய வேதம் உம்முடைய ஆவியினால் எழுதப்பட்டது. இந்த வேதம் எங்களை ஆண்டவர் ஒரு பிரயாணத்திலே அந்த சரியான ஒரு பயணத்தை, சரியான இலக்கை அடைவதற்கு எங்களுக்கு ஆண்டவரை வழிநடத்துகிறது. இதை சரியான விதத்திலே பிடித்து கொண்டு இதிலே நிலைத்து நின்று இதை பிரயாணம் பண்ண பயணிக்க கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்படுவதாக. இந்த பொல்லாத நாட்களிலே சரியான காரியத்தை இனங்கண்டு சரியான பாதையிலே செல்லக்கூடிய ஞானத்தையும் புத்தியையும் வழிநடத்தலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்முடைய ஆவியை கொண்டு எங்களுக்கு தரும்படியாய் இந்த காலை பொழுதிலே இந்த சபையை சம்பூர்ணமாய் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும். உம்முடைய ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. நாங்கள் எந்தெந்த இடத்துல சிக்கப்பட்டு இறுகி சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அந்த ஸ்தானத்திலே ஆண்டவரை எங்களை விடுதலை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணங்களிலே சிறைப்பட்ட இடங்கள், இருதயத்திலே சிறைப்பட்ட இடங்கள், வாழ்க்கையிலே சிறைப்பட்ட இடங்களில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி உம்முடைய நகர்வுகளின் மூலம் எங்களை விடுதலை பண்ணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்புவித்து உம்மை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் எழுந்து கொள்வோம். அர்த்தமுள்ள பயணம். கலாத்தியர் சபைக்கு பரிசுத்த பவுல் இந்த விஷயத்தை குறித்து தெளிவாக எழுதுகிறார்.
ஏன் இதை எழுதுகிறார் என்று சொல்லி சில சுருக்கமான சில காரியங்களை பார்த்துவிட்டு எங்களுடைய நடைமுறையில் எங்களுடைய வாழ்க்கை இவைகளுக்கு எப்படி நாங்கள் அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படியாக இந்த வாழ்க்கை கட்டத்தை நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தொடர்ச்சியாய் முன்னேறி செல்ல போகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். சிலருக்கு அது குழப்பம், சிலருக்கு அர்த்தம் உள்ளது. பவுல் கலாத்திய விசுவாசிகளுக்கு எழுதும் இந்த பகுதி வாழ்க்கை பயணத்தில் அவர்களது பிழையான பயணத்தை சுட்டி காட்டுகிறது, நம்மையும் சிந்திக்க வைக்கிறது. நம்முடைய பயணம் அர்த்தம் உள்ளதா? பரிசுத்த பவுல் கலாத்தி சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணத்தை நீங்கள் முடிக்க வேண்டிய விதம் இப்படி தான் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நடுவிலே நீங்கள் அதை முடிப்பதற்கு பதிலாக நீங்கள் வேறு விதமாய் நீங்கள் விழுந்து போகிறீர்கள். அதை குறித்து தான் அவர் எழுதுகிறார். அதான் முதலாவது வசனத்திலே அவர் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல விசேஷமாய் சகோதரி நிவேதா அந்த முதலாவது பாடல், அந்த பாடல் இன்னைக்கு தான் உண்மையிலுமே கேட்டேன், நீதிமான்களை குறித்து. நீதிமான்கள் அவள் அடிக்கடி பாவித்த ஒரு வார்த்தை தான். அவள் சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறது ஆண்டவர் நிமித்தமாக தான், நாங்கள் நீதிமானாக இருக்கிறது ஆண்டவர் நிமித்தமாக தான், வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் இல்லை. நாங்கள் இந்த இடத்துல நீதிமானாக நிற்கிறது யாரால் இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நீங்களும் நானும் ஒரு நீதியுள்ள மனுஷனாய் இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த பகுதியிலே பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, உங்களுடைய ஆரம்பம் நீங்கள் சரியானதை நீங்கள் பிடித்து கொண்டீங்க. ஆனால் உங்களை இந்த வழியிலிருந்து விலகும்படியாய் உங்களை மயக்கினவன் யார்? அதான் அவர் கேட்குற கேள்வி. இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுல் சில கேள்விகளை, இந்த வார்த்தை கூட சில கேள்விகளை கேட்குறார். சில நேரம் முதலாவது வசனம் அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் புத்தி இல்லாத மனுஷனே, புத்தி இல்லாத ஸ்திரியே அப்படி என்று சொல்லுகிற பொழுது எந்த ஒரு மனுஷனும் அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை எந்த ஒரு மனுஷனிடத்துல இருந்துமே கேட்க ஒருபோதும் ஒரு நாளும் பிரியமில்லை. யாருக்காச்சும் பிரியம் இருக்குதா? நீ ஒரு புத்தி இல்லாத மனுஷன், நீ ஒரு புத்தி இல்லாத ஸ்திரி, நீங்கள் ஒரு புத்தி இல்லாத சந்ததி அப்படிங்கிற நேரம் நாங்கள் விருப்பப்பட மாட்டோம். அது எங்களுக்கு விரும்பத்தக்க வார்த்தையா இல்லை. அப்படி இருந்தாலும் எதற்காக பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு, ஆண்டவருடைய விசுவாசிகளுக்கு அவர் இப்படியாக கடினமாய் பேச வேண்டும்? ஏனென்று சொன்னால் அவர் உள்ளான இருதயத்திலே அவருக்கு உண்மையாலுமே அந்த ஜனங்களை குறித்ததான பாரம் இருந்தது. அந்த ஜனங்கள் சரியான பயணத்திலே போயிட்டு நிறைவு செய்ய வேண்டும், ஒரு இலக்கை அந்த ஜனங்கள் அடைய வேண்டும் என்கிற அந்த பாரம் அந்த மனிதனுக்கு இருந்தது. பரிசுத்த பவுல் சில சந்தர்ப்பத்திலே அவர் பேசுகிற பொழுது சொல்றார், நான் கற்ப வேதனையினால் நான் உங்களை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி, ஒரு தாய்மைக்குரிய ஸ்தானத்தில் நின்று அவர் பேசுகிறார். நான் கற்ப வேதனையினாலே உங்களை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அடிக்கடி சொல்வார் அந்த காரியத்தை. அப்படி என்று சொன்னால் இந்த சபையை குறித்து அவருக்கு கரிசனை இருக்கிறது, அந்த ஜனங்களை குறித்து அவருக்கு பாரம் இருக்கிறது. அவர்கள் ஏனோ தானோ என்று சொல்லி அவருக்கு விட்டுவிட முடியாது. அவர்கள் சரியான பயணத்திலே சரியான இலக்குக்கு அவர்களை நடத்த வேண்டும். இது பரிசுத்த பவுலுக்குள்ள ஒரு பொறுப்பு. ஆனால் சிலர் அந்த ஜனங்களை மயக்குகிற பொழுது இந்த ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? பவுலுடைய போதனைகளை பார்க்கிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்பாடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சத்தியத்தை பார்க்கிலும் அவர்கள் சரளமாய் வருகிற சில காரியத்துக்கு மயங்குகிறார்கள். அவர்களுக்கு மயக்கம் வருகிற மயங்குகிறார்கள் சில காரியத்திலே. அதற்கு பின்பதாய் செல்வதற்கு அவர்கள் முற்படுகிறார்கள். இதை கண்ட பரிசுத்த பவுல், உதாரணத்துக்கு பவுல்னு சொல்லாம நான் சொல்ல, அந்த சபையின் தகப்பனுக்கு, அந்த சபையின் தாய்க்கு தன்னுடைய பிள்ளை இப்படியாப்பட்ட காரியத்திலே விழ போகிறாளே, தன்னுடைய பிள்ளை இப்படி போனால் சரியான பயணத்தை போக முடியாது, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, தன்னுடைய பிள்ளை சரியான இலக்கை அடைய முடியாது, தன்னுடைய பிள்ளை சரியான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போயிடும் தன்னுடைய பிள்ளைக்கு. அது நிமித்தமாக அவர் சில நேரத்தில் கோபத்தோடு, உள் மனதின் வேதனையோடு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கலாம், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி. அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த சபைக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார், சுவிசேஷத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் நீதிமானாக்கப்பட்டதை நினைத்து பாருங்கள், உங்களுடைய ரட்சிப்பு எப்படி வந்தது என்று சொல்லி நீங்கள் நினைத்து பாருங்கள் என்கிற தெளிவான ஒரு பதிலை அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். முதலாவது சொல்ல, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு
கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே கண்ட ஜனங்கள். ஆண்டவர் இயேசுவை, அவருடைய பாடுகளை, அவருடைய கிரியைகளை, அவர் எங்களுக்காய் செய்த தியாகத்தை கண்ட ஜனங்கள், எல்லாவற்றையும் கண்ட ஜனங்கள். ஆனா அதை மறந்துவிட்டு, அவருடைய தியாகத்தை, அவருடைய அர்ப்பணிப்பை மறந்துவிட்டு, நீங்கள் யாரோ ஒரு காரியத்தை சொன்ன ஒரு காரியத்துக்காக உங்களுடைய மனம், உங்களுடைய வாழ்க்கை மயங்கி நிற்கிறது. அதை விட்டு வேற ஒரு திசை திரும்பும்படியாக யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஆரம்ப பயணத்தை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவை பிடித்து கொண்ட அந்த நாளை நீங்கள் சற்று சிந்திச்சு பாருங்க, சற்று பின்னுக்கு போயிட்டு பாருங்க. உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையிலே அந்த இயேசுவை எந்த நோக்கத்துக்காக நீங்கள் பிடித்து கொண்டீங்க, எப்படியாக நீங்கள் பிடித்து கொண்டீங்க என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் நடுப்பகுதியில் இருக்கிறோம். ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள், இன்றைக்கு நாங்கள் நடுப்பகுதியில் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நினைத்துக்கொள்வோம். சிலருக்கு இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கலாம், சிலருக்கு இது நடுப்பகுதி, சிலர் முக்காவாசி தூரத்துக்கு நீங்கள் பிரயாணிச்சிருக்கலாம். ஆனால் முடிவு ஒன்று இருக்கிறது. அந்த முடிவை நாங்கள் நிறைவேற்றும்படியாக கிறிஸ்து இயேசு எங்களை அழைத்திருக்கிறார். எனவே சத்தியத்தை விட்டுவிட்ட பயணம் திசை மாறிய பயணம். அதை குறித்து தான் பரிசுத்த பவுல் இந்த கலாத்தியர் சபைக்கு சொல்லுகிறார். ஒரு பயணம் திசை மாறுகிறது என்று சொன்னால் நாங்கள் என்னத்தை சொல்லலாம். ஆனால் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நீங்கள் சத்தியத்தை அப்படின்னு சொன்ன உண்மையை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிரயாணம், உங்களுடைய பயணம் பிழைக்கும், திசை மாறும். நீங்கள் சரியான திசைக்கு போக முடியாது, அது பிழைச்சிரும். அதை குறித்து தான் சொல்ல வருகிறார். உதாரணத்துக்கு எனக்கு இதை சிந்திச்சு கொண்டு இருக்கிற பொழுது எனக்கு நேற்று நினைவு கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியுமா, சிங்கராஜா வனம் இருக்குது தானே, எங்களுடைய இலங்கை தேசத்தில் சிங்கராஜா வனம் இருக்கிறது. ஒரு நாள் என்னை சிரிப்பாததும் அந்த அப்கட் சாமி மேலே அந்த பகுதியிலிருந்து அங்கிட்டு போயிட்டு ஒரு மலை உச்சிக்கு போனால் அந்த சைட்ல இருந்து ரத்னபுரையை பார்க்க முடியும். பலாங்கோட அந்த துண்டெல்லாம் தெரியும், அதை பார்க்குறதுக்கு. அப்போ ஒரு வயதான ஒரு ஐயா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு இருக்கும். அவர் இன்னும் 2-3 பேர் சேர்ந்தா நான் போனோம். அவர் சொன்னார், அந்த காட்டு வெளியிலேருந்து அந்த பார்டர்லேருந்து உள்ளுக்கு போகிற பொழுது அவர் எனக்கு ஒரு வார்த்தை அவர் சொன்னார், தயவு செய்து இந்த குரூப்பில் இருக்கிற யாருமே, எங்களோடு இருக்கிற நீங்கள் யாருமே வேற எங்கேயும் பிரிஞ்சதும் போயிடாதீங்க. ஏன்னு சொன்னால் இந்த காட்டில் தெசப்பூண்டுன்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குதான். எனக்கு தெரியாது, நீங்கள் கேட்டுப்பட்டிருப்பீங்களா என்னமோ தெரியாது. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெசப்பூண்டு அப்படின்னு சொன்னால் அந்த செடி மேலே எங்களுடைய கால்கள் பட்டா நாங்கள் உண்மையிலுமே திசை மாறி நாங்கள் போயிடுவோமா? அது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் எங்கே எப்படி போயிட்டு எங்கிட்ட வருவோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதா? மறுபடி அந்த கால் தண்ணியில் படணுமா? அவர் சொன்ன கதை இது இப்போ உண்மையாக என்ன சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் சொன்னார். ஆனால் அதனால அவர் சொன்னார், அவர் கவனமாக இருந்தார், நாங்கள் யாருமே பிழைச்சி விடக்கூடாது. அவருடைய அதுக்குரிய ஆபத்து சொன்னார். எங்களுக்கு அதை குறித்த தான் அறிவு இல்லை. தெசப்பூண்டுன்னு சொன்னால் அன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்ல, அந்த செடியை குறித்து இருக்குதோ சொல்லி தெரியாது. இருக்கிறவங்க நெட்டில் போய்ட்டு அடித்து பாருங்க இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு, ஆனால் தெரியாது. ஆனால் அவருடைய நோக்கம் பிரதானமானதாக இருந்தது, இந்த காட்டுக்குள்ளாக நாங்கள் சென்று எங்களுடைய திசை மாறிடக்கூடாது. அந்த ஐயாவுடைய தெளிவான ஒரு நோக்கம் இருந்துச்சு, அதுதான். என்கிட்ட அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். அந்த காடுகளை குறித்து எங்களுக்கு அறிவு இல்லை. சிங்கராஜா வனத்தில் எப்படி போகணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, எந்த சைட்லேருந்து திரும்ப வரணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது உள்ளுக்கு போன பிற்பாடு எல்லாமே எங்கள் ரோடுள்ள ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவருடைய அந்த கரிசனை மாத்திரம் எனக்கு நேற்று நினைவு வந்துச்சு. அவர் அடிக்கடி எங்கே போனாலும் சத்தம் போட்டு போயிட வேணாம், அங்கிட்டு போயிட வேணாம், அது எந்த போய்ட்டு போக வேணாம், தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காரியம் தான். ஏனென்று சொன்னால் எங்களை கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு வருகிற விஷயத்துலையுமே அந்த ஐயாவுடைய கவனம் இருந்தது. அவருடைய கவனம் இருந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம்தான், எங்களுடைய திசை மாறிடக்கூடாது. திசை மாறி நாங்கள் தடுமாறி அந்த காட்டுக்குள்ளாய் நின்று விடக்கூடாது. அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. நான் பரிசுத்த பவுலை குறித்து யோசிக்கிற பொழுது, பரிசுத்த பவுல் இந்த விஷயத்தை எதுக்காக இப்படியாக கோவப்படணும், எதுக்காக கோவப்படணும், எனக்கு அது உடனே வந்தது. அதான் சொல்கிறார் அவர், நான் கற்ப வேதனை பெற்று உங்களை பெற்றெடுத்தேன், நான் கற்ப வேதனை பெற்றெடுத்தேன். இப்போ நீங்களும் நானில் இந்த இடத்துல இருக்கிற காரணம், ஆண்டவர் இயேசு எங்களை அவருடைய தியாகத்தின் மூலமாய் அவர் எங்களை பெற்றெடுத்திருக்கிறார்.
எங்களை உரிமை உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார். அந்த தியாகத்தை மாத்திரம் அதோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை. அதற்கூடாகவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இலக்கை அடைவதற்காக அவர் ஒரு பிரயாணத்தில் எங்களை தொடர்ச்சியாக அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே சத்தியத்தை விட்டுவிட்ட பயணம் திசை மாறிய பயணமாக இருக்கிறது. ஒருபோதும் நீங்களும் நானும் சத்தியத்தை விட்டுவிடக்கூடாது. சிலுவையில் இயேசு ஏற்கனவே ஒப்புக்கொண்டு நம்முடைய தண்டனையை தீர்த்து விட்டார். அப்போ அதனால இந்த கலாத்தியருக்கு சொல்லுகிறாரு, மறுபடியும் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த கலாத்தி சபையிலே அவங்களுடைய கலாச்சாரத்தில் யூதர்கள் இருந்தாங்க, புறஜாதியார்கள் இருந்தாங்க, சிலர்கள் இருந்தாங்க. அப்போ யூதர்கள் மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள், யூத மத சூழ்நிலையை பின்பற்றினவர்கள், அவர்கள் இந்த சபைக்குள்ளாய் நுழைந்து இந்த ஜனங்களை, புறஜாதிகளையும் சில யூதர்களையும் மறுபடி திசை திருப்ப பார்த்தார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினால் அல்ல, நீங்கள் சில கிரியைகளை செய்யணும், நீங்கள் சில கஷ்டங்களை படணும், சில கிரியைகளை செய்தாதான் நீங்கள் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்படலாம். இன்னைக்கு இந்த மனப்பான்மையோடு நீங்களும் நானும் கூட இருக்கலாம். சில நேரம் இந்த சிலுவை, இந்த பாடுகளை குறித்து எங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். உண்மையாலுமே பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்னமாச்சு கிரிகை செய்யணுமா, இல்லாட்டி அந்த கிரிகை நான் கட்டாயம் கிரிகை ஒன்று செய்யணுங்கிற மனப்பாங்கோடு கூட நாங்கள் இருக்கலாம். ஆனால் கலாத்தியருக்கு ஏற்கனவே பரிசுத்த பவுல் சொல்லுகிற பொழுது, சிலுவையில் இயேசு ஏற்கனவே ஒப்புக்கொண்டு நம்முடைய தண்டனையை தீர்த்து விட்டார். அவர் எல்லா தண்டனைகளையும், எங்களுடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கிவிட்டார். பாஸ்டர் நரேஷ் ஒரு நாள் சொன்ன அந்த காரிய ஞாபகம் இருக்கு. அந்த ஃபெலோஷிப் சண்டையில் அந்த சிறை கைதி, ஒரு சிறை கைதி விடுதலையாக்கப்படுகிறது எப்படி, அவன் எப்படியா இருந்து கொள்ள, அவனுக்கு 30,000 ரூபா அவனுக்கு தண்டப்பணம் கட்ட வேண்டியதாக இருக்கிறான். அந்த சிறையிலிருந்து விடுதலை பெற அவனுக்கு 10 வருஷமாக இருக்கிறான். ஆனால் அவனை கற்றுக்கொள்ள முடியலை. ஆனாலும் ஒரு நீதிபதியை தீர்மானிக்கிறார், நான் கட்டிட்டு அவனை விடுதலை ஆக்குறேன் என்று சொல்லிட்டு. ஆனால் அவன் சிறையிலிருந்து அவன் எப்படியா விடுதலை ஆக்க, அவன் விடுதலை பட்ட பிற்பாடு தான் தெரியும் அவனுக்குரிய அந்த பணம் ஏற்கனவே கட்டப்பட்ட ஆயிற்று என்று சொல்லி, விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நாங்கள் விடுதலைப்பட்டு இருக்கிறோமா, விடுதலை இல்லாமல் இருக்கிறோமா என்று சொல்லி தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில சந்தர்ப்பத்திலே நீதியின் கிரியைகளுக்குள்ளாய் நாங்கள் மறுபடியும் அது உள் நுழைந்து எங்களுடைய மனதை போட்டு நாங்கள் வருத்தி கொண்டு இருக்கிறோம். இந்தந்த காரியம் நாங்கள் கட்டாயம் செய்யணும். சபைக்கு வந்தால் கட்டாயம் நாம் தசமபாவம் கொடுக்கணும், இல்லாட்டி ஆண்டவர் எங்களை தண்டிச்சிருவார். கட்டாயம் நாங்கள் ஜெபிக்கணும். இதில் நான் சொல்கிறதில்ல நீங்கள் செய்ய வேணான்னு சொல்கிறதுக்காக இல்லை, நீங்கள் கட்டாயம் செய்யணும் இது. ஆனால் இது நீங்கள் ஒரு கண்டிப்பாய் ஒரு சட்டம் இல்லை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்கள் சட்டம் இல்லை, இது சட்டத்தின் மூலியமாக செய்கிறது அல்ல. இது ஒரு அன்பின் நிமித்தமாய் வருகிற காரியமாக இருக்க வேண்டும். அதை தான் கலாத்தியர் நிருபத்துக்கும் பரிசுத்த பவுல் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்காவிட்டால் எங்களுடைய மனதில் பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் சரியாக தசமபாவம் கொடுக்காவிட்டால் அந்த மாதத்தில் என்னமாச்சும் பொருளாதார சிக்கல் வந்தால் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய பிரச்சனை. நான் இந்த மாதத்தில் இது கொடுக்காதனால தான் எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி ஏதாச்சும் போயிட்டு எங்கேயாச்சும் நாங்கள் தடிக்க விழுந்து விபத்துக்குள்ளாய் நாங்கள் பட்ட விபத்து என்னமாச்சும் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பிழை இருக்குது, என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த காரியத்தை நிமித்தமாக தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, அப்படியாப்பட்ட காரியங்களை எங்களுக்கு நினைக்கலாம். அதனால மறுபடியும் இல்லை, இதற்காக பாவத்துக்கான பிராயச்சித்தம் ஒன்று என்னமாச்சும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சில நேரம் அதை நாங்கள் யோசிக்கலாம். இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். எதற்காக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஏனென்று சொன்னால் சில ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40-50 வருஷம் இருந்தும் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய வீட்டில் இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்குது, காரணம் என்னமாச்சு நடக்குது, பிசாசுடைய கிரிகை, இந்த காரியம் நினச்சிட்டாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் என்னமாச்சு பிரச்சனை இருக்குது, அது நிமித்தமாக தான் எங்களுக்கு இந்த காரியம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது, ஏன் ஆண்டவர் இதை அனுபவிச்சிருக்கிறாரு, இல்லாட்டி பிசாசுடைய கட்டுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நான் பயன்படுத்துவதிலே கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக நான் கேட்டுக்கொண்டு வந்தேன். ஆனால் கலாத்தியர் சபைக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவித காரியத்திலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். கலாத்தியருக்கு சொல்லுகிறார், நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. மறுபடியும் நீங்கள் என்ன, சட்டத்துக்கு நீங்கள் உட்பட்டவர்கள் அல்ல. அந்த சட்டத்தின் நியாயப்பிரமாணத்திலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை பூரணமாய் விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கலாத்தியர்கள் சட்டத்தின் மூலமாய் மீட்பு பெறலாம் என நினைத்து வழி தவறினார்கள். இன்று மக்கள் கிருபையை விட விதிகளையும் சடங்குகளையும் நம்புகிறார்கள். இன்னைக்கு அப்படிதான், கலாத்தியர்கள் போல இன்னைக்கு நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். சில விதிகள், சில சட்டங்கள், சில கிரியைகள், இதை தான் அதிகமாய் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இது மூலயமா தான் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதனால தான்
சில ஊழியக்காரர்களையும் அதை பிரயோஜனத்துக்கு படுத்துகிறார்கள். இங்கே தொடர்ச்சியாக 21 வாரம் எங்களுடைய சபைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய தோஷமெல்லாம் நீங்கிரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 21 வாரம் வரணும், இல்லாட்டி 7 நாள் நீங்கள் உபவாசம் இருக்கணும், உங்களுடைய தோஷம் நீங்க. இந்த தோஷம் என்கிற ஒரு காரியம் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தோஷம் நீங்கிறதுக்கு என்னென்ன கிரியைகளை செய்வாங்க, யார் செய்வான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் சில கிறிஸ்தவர்களும் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு கிறிஸ்தவர்களும் அதற்கு உட்பட்டு அதிலே சிக்கி கொள்ளுகிறார்கள், அவர்கள் சிறைப்படுகிறார்கள். அப்போ இது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏற்கனவே உங்களுடைய தோஷம், உங்களுடைய எல்லாவித விதிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்களும் நானும் ஒருபோதும் மறுக்கவே முடியாது. அதனால மறுபடி எந்த ஒரு ஊழியக்காரனும் 21 வாரம் நீங்கள் எங்களுடைய சேர்ச்சுக்கு வரணும், 7 வாரம் நீங்கள் உபவாசம் இருக்கணும். இந்த காரியத்தை செஞ்சால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும்னு சொன்னால் தயவு செய்து புத்தி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் நடந்து கொள்வது அவசியம். ஏனென்று சொன்னால் பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு சொன்னால் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி. இந்த கண்டி சபை புத்தி இல்லாதவர்கள் அல்ல, புத்தி உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிற இந்த சபை புத்தி இல்லாத சபை இல்லை, இந்த சபை புத்தி உள்ள சபை. இது எல்லாம் யாரு வேணாலும் தோஷம் கழிக்கிறோம் அது இதுன்னு சொல்லி கூப்பிட்டா இங்கே போகிற கூட்டம் இந்த கூட்டத்தில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகிற கூட்டம் இந்த கூட்டத்தில் இல்லை. இந்த கூட்டம் தேவனுடைய சத்தியத்தை அறிந்த புத்தி உள்ள கூட்டம். ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவர் இந்த கண்டி சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே யார் எந்த ஒரு காரியத்துக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் அந்த காரியத்துக்கு உங்களுடைய மனதை மயங்குவதற்கு இடமளிக்க கூடாது. கலாத்தியருக்கு நடந்த அந்த பிழையான காரியம், கலாத்தியரை வஞ்சித்த அந்த பிழையான காரியத்திலே நீங்களும் நானும் சிறைப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் திசை மாறுகிறது என்று சொன்னால் என்ன? திசை மாறுகிறது என்று சொன்னால் என்ன? சத்தியத்தை விட்டால் திசை மாறின பயணம். சத்தியத்தை விடுதலே திசை மாறுதல். சத்தியத்தை விட்டால் என்ன செய்வோம்? எங்களுடைய பயணம் திசை மாறிவிடும். அதனால சத்தியத்தை நாங்கள் தெளிவாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் என்ன? எல்லாவித சட்டங்கள், எல்லாவித விதிகள், எல்லாவித தோஷங்கள், எல்லாவித சாபங்கள், எல்லாவித தடைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் சிலுவையின் மூலமாய் முழுமையுமாய் விடுதலை பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. இதை நாங்கள் மறக்கவே ஒரு நாளும் கூடாது. இதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த சத்தியத்தை விட்டு விலகின சில நபர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யூதாஸ். ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்த யூதாஸ். ஆண்டவர் தான் சத்தியம், அவர் தெளிவாக சொன்னார், நான் தான் சத்தியம் என்று சொன்னார். ஆனால் அந்த யூதாஸ் அந்த சத்தியத்தை சரியான ரீதியிலே அவனுடைய எண்ணத்தின் அறிவுக்கும் இருதயத்துக்கும் அவன் சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளலை. அதனால சாதாரணமான சில பணம், சில வெள்ளி காசு அவனுடைய இருதயத்தை மயக்கினது. அந்த காரியம் அவனுடைய இருதயத்தை மயக்கினபடியினால் அந்த பணத்துக்காக அவன் என்ன செஞ்சான்? சத்தியத்தை விட்டு விலகிட்டான், இயேசுவை விட்டு விலகிட்டான். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம், பணம், உலக காரியங்கள், இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியங்கள் தேவனை விட்டு பிரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இதை நாங்கள் ஒருபோதும் மறுக்கக்கூடாது. யூதாஸ் அந்த காரியத்தை சொன்னான். அதுபோல் 2 தீமோத்தி 4:10 வாசிங்கன்னு சொன்னான், பரிசுத்த பவுல் அதிகமாய் நேசித்த ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு கூட்டத்தை உருவாக்கினார், ஊழியக்காரர்களை உருவாக்கினார். ஆனாலும் தேமா என்கிற ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவன் பவுலோடு பிரயாணம் செல்வதை இடைநிறுத்தி விட்டு அந்த பயணத்திலிருந்து விலகிறான். அவனும் அந்த பயணத்திலிருந்து விலகிறான். இந்த சத்திய மார்க்கம், இந்த சத்திய பயணத்திலிருந்து அவனும் விலகி போகிறான். தேமா என்கிறவன் அவனையும் இந்த சத்தியத்தை விட்டு விலக்கினது என்னென்று சொன்னால் இந்த உலகத்தின் ஆசைகளும் பொருள்களும். உலகத்தின் பக்கமாக அவனுடைய எண்ணமும் இருதயமும் போனது. அவன் சத்தியத்தை விட்டே போகிறான். நீங்கள் யோசிக்கிறான், சில சந்தர்ப்பத்தில் உலகத்தின் பக்கமாக எங்களுடைய எண்ணமும் இருதயமும் போகிற பொழுது உண்மையாலுமே சத்தியத்தை விட அவைகள் தான் எங்களை வழிநடத்தும். அதிகமாக அந்த காரியம் தான் எங்களை அதிகமாக வழிநடத்தும். இவைகளை பார்க்கல அது எங்களை வழிநடத்த துவங்கிறோம். அது அப்படி நாங்கள் போகிற பொழுது எங்களுடைய பிரயாணம் திசை மாறியதாகவே மாறும். எனவே எப்பொழுதுமே கிறிஸ்தவனாக இருக்கிற நானும் நீங்களும், இது எனக்கு உட்பட்டது, நீங்களும் நானும், நான் சத்தியத்திலே சரியாக நிற்கிறேனா என்று சொல்லி தினந்தோறும் என்னை ஸ்கேன் பண்ணி பார்க்கறது, என்னை சோதித்து பார்க்கறது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ஆரம்பித்த பிரயாணம் நடுப்பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கலாம், இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. 2வது,
தவறான முடிவு, ஆவியிலே துவக்கம், மாம்சத்தினால் நிறைவு. அதுக்கு தெளிவாக ஒரு பதில் அவர் சொல்லுகிறார். 2-5 வரைக்கும். கிருபையால் துவங்கி சட்டத்தால் நிர்வாகம். அந்த சபையிலே கிருபையினால் தொடங்கப்பட்டது. தகுதியில்லாத எங்களை ஆண்டவர் கிருபையை கொடுத்து ஆண்டவர் எங்களை சுதந்திரவாளியாய் மாற்றினார். ஆனால் இந்த கிருபையை பெற்ற அந்த ஜனங்கள் சட்டத்தின் மூலமாய் நிர்வாகம் பண்ணுகிறார்கள். அப்படின்னு சொல்ல நடத்த பார்க்குறாங்க, சட்டத்தினால நடத்த பார்க்குறாங்க. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பவுல் தெளிவாகவே சொல்றாரு, நீங்க கிருபையினால் ஆரம்பிச்சிங்க, ஆனால் சட்டத்தினால நிர்வாகம் பண்ண பார்க்குறீங்க. அது கூடாது. நான் நினைக்கிறேன் உங்கள் நிர்வாகம் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லாவே விளங்கும். நிர்வாகம் பண்ணுறது உங்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்தானங்களாக இருக்கலாம், எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் கிருபையினால் ஆரம்பித்தவர்கள், கிருபையினால் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்கள். சட்ட மூலியமாய் நீங்கள் நிர்வாகம் செய்ய முடியாது. அவ்வப்போது நீங்கள் அந்த கிருபையை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த கிருபை மூலமாக தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். எனவே சட்டத்தின் நிர்வாகம் எனக்கு உகந்ததல்ல என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கிருபையை அளித்தவரும் இந்த ரட்சிப்பை அளித்தவரும் பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவர். ஒரு மனுஷனும் சுயமாய் ரட்சிக்கப்படுகிறது இல்லை, அவன் பரிசுத்த ஆவியினுடைய செயலும் அவனுக்குள்ளாய் இருக்கிறது. அவன் பரிசுத்த ஆவியினுடைய எண்ணத்துக்குள்ளாய் இருதயத்துக்குள்ளாய் கிரியை செய்து இயேசுவை விசுவாசிக்கும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிறார். அந்த கிருபைக்குள்ளாய் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே நாங்கள் பெற்ற அந்த கிருபை, நாங்கள் பெற்ற கிருபை அந்த பரிசுத்த ஆவியும், கிருபையோடு கூட பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறுகிறோம், பரிசுத்த ஆவியோடு கூட கிருபையை நாங்கள் பெறுகிறோம். இது ரெண்டையுமே எங்களுக்கு பிரிக்க முடியாது. இதிலிருந்து நாங்கள் வழி விலகி போகக்கூடாது. தெளிவாக சொல்றாரு, இது தவறு. பரிசுத்த பவுல் தெளிவாக சொல்றாரு, இது தவறு, நீங்கள் போகிற பிரயாணம் தவறு என்பதை தெளிவாக அவர் சொல்கிறார். ஒரு பயணம் அதன் ஆரம்பம் போலவே இறுதியும் தேவனால் நிறைவாக்கப்பட வேண்டும். ஒரு பயணம் நாங்கள் ஆரம்பித்தால் அதில் ஆரம்பம் எப்படியாய் நாங்கள் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டோமோ அந்த வாஞ்சை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னும் அந்த வாஞ்சை அதிகரிக்க வேண்டும், அதிலேயே கொண்டு நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் தான் பரிசுத்த பவுல். பரிசுத்த பவுலை சிறந்ததான ஒரு உதாரணம் இந்த காரியத்துக்கு. ஆனாலும் இந்த பயணத்திலே இடைநிறுத்தப்பட்ட சில தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுல் ராஜா, பழைய ஏற்பாடு காலத்தில் உங்களுக்கு தெரியும். அவர் தேவனோடு ஆரம்பித்தார், தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். ஆனால் சில காரியங்கள் அவர் என்ன செய்தது, வழிவிலக பண்ணினது. கடைசியில் கர்த்தருடைய ஆவியானவரை கூட அவர் இழந்து விட்டார், அவருக்கு தெரியாமலே. கர்த்தருடைய ஆவி அவரிடத்திலிருந்து போனது கூட அவருக்கு தெரியாது. நல்ல ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்தவர், அதை துவங்கினவர் கடவுள். அது பிரயாணத்திலே வர்றாங்க, ஆனால் வர்ற நேரம் இடைநிறுத்த வேண்டியதாக இருந்தது. அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய நியதிக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் சொன்ன காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு முதல் ஸ்தானமாய் வைத்துக் கொள்ளவில்லை. அதை விட்டுவிட்டார். அது நிமித்தமாக அவருடைய வழி விலகி போகிறது. அதை போல நாங்களும் நிறைவு செய்யக்கூடாது. அதுபோல உங்களுக்கு தெரியும், சிம்சோன், சாலமோன். சிம்சோன் போயிட்டு ஒரு இடத்துல ஜெபிக்கிறாரு, இந்த ஜனங்களை கடைசியா ஒரு முறை எனக்கு தாங்க, இதோட நானும் செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஒரு மனிதனை அறவாசியில சாகிறதுக்காக அழைப்பதே இல்லை. ஆண்டவர் அறவாசியில சாகிறதுக்கு அழைக்கல அவனை, சிம்சோனை. ஒரு நாளும் சிம்சோனை அழைக்கல ஆண்டவர். அறவாசியில நீ செத்து போன்னு சொல்லி அழைக்கல. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னுக்கே அந்த திட்டத்தை தாய் தப்பனுக்கு சொல்லி தெளிவாக நடத்தி வருகிறார். ஆனால் நல்ல அபிஷேகத்தோடு ஒரு பயணத்தை வருகிறான், ஆவியானோரோடு ஒரு பிரயாணத்தை வருகிறான். வந்து ஒரு சில காரியம், தெளிலாள் என்கிற ஒரு பெண், கண்களின் கவர்ச்சி, கண்களின் காரியத்தின் நிமித்தமாக அவனுடைய பிரயாணமும் முழுமை பெறாமல் அங்கனைக்கு இடைநிறுத்தப்படுகிறது. இது எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம். கடைசியில் போயிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்சோன் போயிட்டு ஜெபம் பண்ணது மிகவும் பரிதானமான ஒரு ஜெபம், துக்ககரமான ஒரு ஜெபம். அவன் சொன்னான், இந்த ஜனங்களோடு நானும் செத்து போகிறேன், இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இந்த பலத்தை தாரும் என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்று சொன்னால் கலாத்தியருக்கு பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு, நீங்கள் ஆவியிலே துவங்கினால் நீங்கள் அந்த ஆவியோடு நிறைவு செய்ய வேண்டும் இந்த பயணத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு நாளும் நிறுத்திவிடக்கூடாது. இந்த பிரயாணத்தில் ஒவ்வொரு நாளும் நான் சோதித்து பார்க்கணும், நான் சரியாக இருக்கிறேனா, நான் சத்தியத்திலே சரியாக இருக்கிறேனா, சத்தியத்தில் நான் சரியாக இருக்கிறேன்னு. ஒவ்வொரு நாளும், இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒரு தடவை குடும்பமாக இருந்து, உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கிறீங்க, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், யோசிச்சு பாருங்கள், அந்த குடும்பத்தில் நாங்கள் சத்தியத்தில் நிலையாக இருக்கிறோமா, நாங்கள் கர்த்தரோட நல்ல ஒரு பயணத்தை செல்கிறோமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கதைக்கணும் இந்த மாதிரி காரியங்களை.
இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கதைக்கணும். நாங்கள் போகிற ஆரம்பித்த பிரயாணம் சரியாக போய்கிட்டு இருக்குதா? இப்போ நாங்கள் நல்ல பிரயாணத்தை ஆரம்பித்தப்போ சரியாக போய்கிட்டு இருக்குதா? இல்லாட்டி எங்கேயாச்சும் நாங்கள் பிழைச்சிட்டோமா? இல்லாட்டி வேறு எந்த பக்கத்தாச்சும் நாங்கள் போயிட்டோமா? எங்களுடைய பயணம் சரியாக தானே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன்மார் அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்கணும். குடும்பத்து தலைவர்கள் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். நீங்கள் ஏனென்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை ஒரு பயணத்துக்கு கொண்டு செல்லுகிறீங்க. அந்த பயணம் ஆசீர்வாதத்தில் முடிவான பயணம். இதை நீங்கள் கட்டாயம் செய்யும்படியாக தாழ்மையோடு கூட நான் உங்களிடத்தில் கேட்குறேன். சில சந்தர்ப்பத்தை நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், போயிட்டு உண்மையிலுமே நாங்கள் சத்தியத்தில் சரியாக இருக்கிறோமா? என்கிட்ட இப்போ அநேக விதமான படிப்பினைகள் யூடியூப்புக்கு போனால் உங்களுக்கு தெரியும், படிப்பினைகள் எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமாக வருகிறது. சில மனிதர்கள் அந்த படிப்பினைக்கு பின்பதாக, அற்புதத்துக்கு பின்பதாக ஓடுகிறாங்க. அவங்க எங்கேயாச்சும் இந்த சபையில் யாராச்சும் ஒரு விசுவாசி போனால் எங்கேயாச்சும் ஒரு காரியத்துக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது? மற்றவங்கள்ட்ட மனசை மயக்கிறது. அதான் சொல்கிற, கலாத்தியருக்கு நடந்த விஷயம் நடக்கும். அங்கே போனோம், நாங்கள் இப்படி நினச்சோம். அந்த பாஸ்டர் வந்து தெளிவாக சொன்னார், தீர்க்க தரிசனம், உனக்கு தலைவலி இருக்குது, அந்த தலைவலியிலேருந்து ஆண்டவர் உன்னை குணப்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னார். தலைவலிக்கு அப்புறம் உங்களுக்கு கால் வலி இருக்குது, உங்களுக்கு இந்த வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து உங்க என்ன செய்யறது? மக்கத்து வீட்டில் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சொல்கிறேனே இவங்களுக்கு ஒரு வாஞ்ச, அப்படியே அங்கே தான் அபிஷேகம் நிறைய இருக்குது, அங்கே தான் தீர்க்க தரிசனம் வருது, அங்கே தான் அற்புத ஆராதனை நடக்குன்னு சொல்லி போகிற சபை கூட்டங்களும் உண்டு. சத்தியத்தை அறிந்தவர்கள் அவர்களும் என்ன செய்கிறது? அவர்கள் போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் போயிட்டு அந்த விதையை போட்டு அவங்களையும் மயக்கி வாங்க போவோம் போகிறது, போயிட்டு வர்றது. சிலர் வந்து ஃப்ரீயாக பஸ் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு சும்மா ஒரு நாள் போயிட்டு பார்க்குறது. அடுத்த நாள்லேருந்து அந்த பஸ்கார் என்ன சொல்ல, முதல் நாள் ஃப்ரீ, அடுத்த நாள்லேருந்து 1000 ரூபா இருந்துச்சுன்னா 500 ரூபா நீங்கள், 500 ரூபா நாங்கள். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது? அதுக்கு பிற்பாடு அந்த பயணமும் இடைநிறுத்தப்படுகிறது. கண்டி சபை புத்தி இல்லாத சபை இல்லை, புத்தியுள்ள சபைகளாய் நாங்கள் நடந்து கொள்வது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. சாலமோனும் அப்படித்தான், ஞானத்தில் சிறந்தவன். ஆனால் சில பெண்கள் அவன் தேவனை விட்டே அவனுடைய இருதயம் வழிவிலகி போகும்படியாய் அவனை வழி நடத்தினாங்க. அவன் அதுக்கு விட்டு கொடுத்தான். எனவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்பது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. கடைசியாக பார்த்துவிட்டு நாங்கள் செபிக்க போகிறோம். நம்பிக்கையின் பாதை. ஆபிரகாம் ஒரு மாதிரி. அவர் இந்த கலாத்தியர் புஸ்தகத்திலே ஆபிரகாமை கொண்டு வருகிறார், அவருடைய பிரயாணத்தை கொண்டு வருகிறார். அவர் ஆரம்பித்தார் இப்படிதான், அவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அவர் பிரயாணத்தை வந்தார். அது 6லிருந்து 9வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எது மூலமாய் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம்? அப்படி சொல்றவங்க கைகளை வசத்துங்க பார்ப்போம். நானும் விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறது. அப்ப ஆபிரகாம் இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஏன்னு கேட்டா யூத ஜனங்களுக்கு நல்லா தெரியும் ஆபிரகாம் யாருன்னு சொல்லிட்டு. அந்த யூத ஜனங்கள் சொன்னாங்க, ஆபிரகாம் தான் எங்களுடைய தகப்பன், எங்களுடைய அப்பா ஆபிரகாம் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆபிரகாமை கொண்டு வந்து அழகா சொல்றாரு, ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் வருகிறதுக்கு முன்பதாகவே அவர் விசுவாசத்தின் மூலமாய் ஒரு நீதிமானாகப்பட்டார். அவருக்கு பிறகுதான் சட்டமே வந்துச்சு. அதை குறித்து தெளிவா பரிசுத்த பவுல் இங்கே சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டது கர்த்தர் நிமித்தமாக. எனவே அந்த விசுவாசம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசுவாசம், ஆசீர்வாதத்துக்கு எங்களை அனுப்புகிற ஒரு விசுவாசமா இருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்முடையது. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருடையது? நம்முடையது. இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை நான் விசுவாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ஐஸ்வர்யம் சகல காரியத்துக்கும், இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கிற எல்லா காரியத்துக்கும் நானும் சொந்தக்காரன். ஹல்லேலூயா, நானும் சொந்தக்காரன். இந்த சொத்தை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? இன்றைக்கு ஆபிரகாம் இல்லை, ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் பாடுகளும் இயேசுவின் சிலுவையும் அங்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியம் நிலைத்திருக்கிறது, அதில் வல்லமை நிலைத்திருக்கிறது. அதை விசுவாசிக்கிற நீங்கள் நானும் அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா, அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர். தேவனை விசுவாசித்து வாழும் வாழ்க்கையை உண்மையான அர்த்தம் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில அர்த்தம் தருகிற ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா பணம் இல்லை. சகோதரனே சகோதரியை நீங்கள் தவறாக நினச்சி கொள்ளக்கூடாது. இதுக்கு பின்பதான் நீங்கள் போகக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் தருகிறது உங்களுடைய பணம் இல்லை. இதை ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அதுக்கு பின்பதாக ஓடனா வேற விஷயம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் தருகிறது வந்து பணம் இல்லை, புகழ் இல்லை, உங்களுடைய கல்வி கூட இல்லை. கல்வி இந்த உலகத்தில் தான். ஆனால் நீங்கள் சரியான விசுவாசத்தை நீங்கள் பிடிச்சுக்கொள்ளணும், ஆண்டுடைய சத்தியத்தை. இல்லாட்டி உங்களுடைய சொத்து பத்துகள் இல்லை, உங்களுடைய திறமைகள் இல்லை.
எனக்கு முன்னேறி செல்ல முடியும் என்கிற உங்களுடைய தாளந்துகள் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் தருகிறது ஒரே ஒரு சரளமான ஒரு காரியம்தான். யார் வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமாக்கி கொள்ளலாம். படிக்காதவர்களும் அர்த்தமாக்கி கொள்ளலாம், ஒன்றுமே தெரியாதவர்களும் அர்த்தமாக்கி கொள்ளலாம், காது கேட்காதவனும் கண்குருடனும் முடவனும் எல்லாருமே அவனுடைய வாழ்க்கையை அர்த்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு இலகுவான விஷயம்தான். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், என்னை விடுதலை ஆக்கினார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை அவன் உள்ளத்திலே விசுவாசிக்கிற பொழுது அவன் எந்த தகுதி உடையவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தகுதியே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அவன் அங்கவீனனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பிரயாணத்தின் அர்த்தம் உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஒருபோதும் மறுக்கவே கூடாது, ஒருபோதும் நீங்கள் மறுக்க கூடாது. இதை பரிசுத்த பவுல் 2 தீமோத்தி 4:7 எப்படி சொல்றார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்தேன். ஹல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்லி முடிச்சது அதுதான். நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன் நான். கண்டி சபைக்கு ஆண்டவருடைய அழைப்பை கொடுக்கிறார். சத்தியம் என்கிற விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இதை நாங்கள் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இந்த விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, விட்டுறாதீங்க. அதை எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டுறாதீங்க, ஒருபோதும் விட்டுறாதீங்க. ஆனால் சில நேரம் இந்த விசுவாசத்துக்கு எங்களுக்கு அடிகள் விழும். சில சந்தர்ப்பத்தில் இந்த ஓட்டத்துக்கு எங்களுக்கு அடிகள் விழும். அதை தாங்கக்கூடிய இருதயத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுலுக்கு அநேக அடிகள் விழுந்தது. சில சந்தர்ப்பத்தில் கல்களினாலும் அடித்து நகரத்துக்கு வெளியிலே போட்டாங்க. ஏன்? இந்த சத்தியத்துக்காக பாடுபட வேண்டியது இருந்தது அவருக்கு. சத்தியத்துக்காக பாடுபட்டார். சில நேரம் இரத்தம், சில நேரம் கண்ணீர், சில நேரம் கவலை, சில நேரம் வேதனை, சில நேரம் பட்டினி, இதுக்கெல்லாம் அவர் கடந்து சென்றார். ஆனால் எல்லாத்தையும் கடந்து சென்றாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விடலை. ஏன் தெரியுமா விடலை? ஏன் விடலைன்னு சொல்லி நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தான் சார்லி சாப்ளின் தெரியும் தானே, ஜோக்கர் ஒருத்தர். 2வது மிஸ்டர் பீன் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். தமிழில் உங்களுக்கு சொல்ல போனால் வடிவேலு இல்லாட்டி விவேக், அவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சார்லி சாப்ளின் வந்து மிஸ்டர் பீனை விட ஆக்களை வந்து இருதயத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியோடு வச்சுக்கொண்ட ஒரு நபர் தான். அவங்க எல்லா ஜனங்களும் சார்லி சாப்ளினை பார்த்தாங்களாம். எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், இவர் வந்து எந்த ஒரு துக்கம் இல்லாத ஒரு மனுஷன், வேதனை என்று சொன்னால் அந்த மனுஷனுக்கு என்னவே தெரியாது என்று சொல்லி. ஆனால் அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாரா? அந்த மனுஷன் என்ன சொன்னார்னு சொன்னால், எனக்கு மலையில் நடப்பது மிகவும் பிடிக்கும், ஏனென்றால் அப்போது தான் நான் அழுவது யாருக்கும் தெரியாது. விளங்குதா சொன்னது? மலையில் நடக்கிறது அவருக்கு பிடிக்குமா என்று அவர் அழுது ஜனங்கள் கண்டதே இல்லை. அவர் ஒருபோதும் அவருடைய வேதனை கஷ்டத்தை நிமித்தமாக அழுது விடக்கூடாது. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் எப்போயும் நான் தெரிவு செய்கிறேன், மலையை நான் தெரிவு செய்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த மலையிலே நடக்கிற பொழுது தான் தண்ணி இருக்கிறபடினால் என்னுடைய கண்ணீரும் கலக்கிறது, யாரும் என்னுடைய வேதனையை காண மாட்டார்கள். சிலருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. வேதனை காமிச்சுக்கொள்ள விருப்பம் இல்லை. என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி என்னுடைய வேதனை காமிக்கிறது? ஆனால் ஆண்டவருடைய ஆவியான உங்களுடைய இருதயத்தை அறிகிறார். உங்களுடைய வேதனை அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பாடுகளோடு போனாலும் அந்த வேதனையை அந்த ஆண்டவர் காண்றார். இந்த வேதனைக்கு எல்லாமே முடிவு எங்கே தான் எங்களுக்கு கிடைக்க போகுது? இந்த பூமியிலே இந்த எல்லா வேதனைகளுக்கும் முடிவு பூமியிலே பெற்றுக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க, பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு நாள் முடியாது, ஒரு நாள் முடியாது. தேவனுக்கு நேர் பேசினவங்களுக்கே பெற்றுக்கொள்ள முடியலை, எந்த காரியம் பெற்றுக்கொள்ள முடியலை. ஆனாலும் C.S. லூயிஸ் என்கிற ஒரு விசேஷமான ஒரு தேவ ஊழியக்காரர் அவர் இப்படி சொல்லுகிறார், இந்த உலகில் எதுவும் நம்மை திருப்தி செய்ய முடியவில்லை என்றால் நாம் வேறொரு உலகிற்காக உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எதுவுமே எங்களை திருப்தி செய்யலைன்னு சொன்னால் எங்களுடைய இருதயத்தை சரி செஞ்சு கொள்ள வேண்டும். இந்த திருப்தி இந்த உலகத்தில் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு இன்னொரு ஸ்தானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுக்கிறது, அந்த வேதனை இல்லாத ஸ்தானத்தை கொடுக்கிறது என்ன தெரியுமா? இந்த திருவிருந்து. இந்த திருவிருந்து ஆண்டவருடைய தியாகம். இந்த ஆண்டவருடைய தியாகம் தான் எங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக இந்த காரியத்துக்கு எங்களை நடத்தி செல்கிறதாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை சத்தியத்தை அடிப்படையாக கொண்டதா? சில 3 காரியத்தை நான் கேட்குறதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய நினைவில் நீங்கள் வைத்துக்கொள்ளும்படியாக நான் கேட்குறேன். தேவனோடு தொடங்கிய பயணத்தில் நாம் திசை மாறாமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதை ஒருபோது நீங்கள் மறக்காம இதில் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் பயணத்தில் தேவனுடைய ஆவியானவர் செயல்படுகிறார். நமது வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சியாக வேண்டும். விசுவாசத்தின் பாதையில் பயணிக்கும் போது நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிரயாணத்துக்கு ஆண்டவர் இயேசு எங்களை அழைக்கிறார். உங்கள் பயணம் அர்த்தம் உள்ளதா? நீங்கள் விசுவாசத்தின் வழியில் தொடங்குகிறீர்களா?
கிருபையில் நிலைத்து ஆவினால் நடத்தப்பட்டு தேவனோடு உங்கள் பயணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். எங்களுடைய பயணம் அர்த்தமுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன? விசுவாசத்தோடு தேவனோடு இணைந்து அவரோடு நாங்கள் நடக்கிற பொழுது எங்களுடைய பயணம் நிச்சயமாய் அர்த்தமுள்ளதாய் மாறும். நாங்கள் கடைசியாக இந்த 3 வசனத்தை நான் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாட்ச்மேன் நீ என்கிற ஒரு தேவ ஊழியக்காரன், பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரன், அவர் சொன்னார், தேவன் என்னிடம் என்ன செய்வார் என நம்புவது விசுவாசம், ஆனால் தேவன் ஏற்கனவே செய்ததை நம்புவது விடுதலை. ஹல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்றேன், தேவன் என்னிடம் என்ன செய்வார் என நம்புவது விசுவாசம், ஆனால் தேவன் ஏற்கனவே செய்ததை நம்புவது விடுதலை. ஹல்லேலூயா. ஏற்கனவே செஞ்சிட்டார், அதை நம்புனா எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையா? என்னத்தை நம்பணும்? என்னத்தை நம்பணும்? நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், இன்றைக்கு நான் விடுவிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நான் சுதந்திரவாளி, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். ஏற்கனவே செய்தது தான் இந்த திருவிருந்து. இதனுடைய வல்லமை இன்னும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் புதிய ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம், ஒரு புதிய ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அது தவறல்ல, அது தவறல்ல. ஆனால் ஏற்கனவே செய்தது அதை பார்க்க வலிமையானதாக இருக்கிறது, வல்லமையானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலுமே உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறதா இருக்கிறது அந்த சிலுவையின் பலி. அதை தான் வாட்ச்மேன் நீ தெளிவாய் சொன்னார். நான் கடைசியாக இந்த 3 வசனத்தை நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் கடைசியாக நாங்கள் போடுவோம் அந்த வார்த்தை, 3 வார்த்தை. யோவான் 14:6. அர்த்தமுள்ள பயணத்துக்கான தொடர்ச்சியான அழைப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சபையையும் அர்த்தமுள்ள பயணத்துக்கான தொடர்ச்சியாக ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அதுக்கு 3 வசனத்தை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னதுதான், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்துக்கு வர்றான். அந்த பிதாவினத்துக்கு வர்றான் என்று சொன்னால் அர்த்தமுள்ள வாழ்க்கை. அங்கே எங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பிதாவுடைய ஸ்தானத்துக்கு போகணும். அதுக்கு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதுக்கு யார் வழியா? நானே என்று சொல்லி யார் சொன்னா? இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து அன்று பூமியில் இருந்த பொழுது சொன்ன அதே அழைப்பை மறுபடியும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், என்னிடத்துக்கு நீங்கள் வர வேண்டும், எப்பொழுதுமே என்னிடத்துக்கு வர வேண்டும். இந்த காலை பொழுதிலே உங்களுடைய இருதயம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறதா? உங்களுடைய எண்ணம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறதா? உங்களுடைய குடும்பம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறதா என்பதை இந்த வார்த்தையை வைத்து உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். 2வதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. ஆண்டவர் அதுலேயே ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தை கூட ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அதான் சொன்னார், நானே, இயேசு சொன்னார், நானே அதை தருகிறேன் உங்களுக்கு என்று சொல்லி. அப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நீங்களும் நானும் வழி நடத்துகிறோம். ஆனால் கடைசியான ஒரு அழைப்பு, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அழைப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் மத்தேயு 11:28. இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தைக்கு இணங்க நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். அதில் என்ன சொல்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. பாருங்க, அந்த அடையாளத்தில் விழிப்புணர்வு ஒரு குறி ஒன்று போட்டிருக்கோம். அந்த வார்த்தையின் அடையாளத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்று சொல்லி விழிப்புணர்வு போட்டுட்டு அந்த வார்த்தையில் அப்படி தான் பைபிளில் இருக்குது. அதில் அந்த போட்டதில் இல்லை, ஆனால் அந்த பைபிள் வேட்டில் அப்படி இருக்கும். விழிப்புணர்வு ஒரு குறி ஒன்று இருக்கும். நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் இருந்து இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு பாடுகள், இல்லாட்டி வேதனை, பொருளாதார நெருக்கடிகள், ஏதாவது கஷ்டங்கள், வேதனைகள் எதில் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகளே, நீங்கள் எல்லாருமே இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் என்பது பூரணமான ஒரு இளைப்பாறுதல். எந்த ஒரு வேதனையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பூரணமான இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில எங்களுக்கு பெற முடியாது. அதை பெறக்கூடிய ஒரே ஒரு ஸ்தானம் நித்திய வாழ்வு, ஆண்டவருடைய ஸ்தானம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் இந்த இடத்துல எங்களுக்கு அழைக்கிறார். அந்த அந்த ஆசிரியர் சொன்னது போல, ஏற்கனவே ஆண்டவர் செய்ததை நம்புவது ஒரு விடுதலை. இந்த காலை பொழுதில் உங்களுடைய வேதனையோடு, உங்களுடைய நெருக்கடியோடு, உங்களுடைய வியாதிகளோடு,
கஷ்டங்களோடு பாடுகளோடு உங்களுடைய இருதயத்தை யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்ள முடியாமல் சார்லி சாப்ளினை போல நான் அழுகிறதை யாருக்குமே தெரியக்கூடாது, என்னுடைய கணவனுக்கு தெரியக்கூடாது, என்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாது, என்னுடைய பாடுகள் ஊழியங்களாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் மறைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அழைப்புதலை கொடுக்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய சிலுவை ஏற்கனவே உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக நான் சிலுவைக்கு சென்றேன். என்னுடைய சரீரத்தை ஒப்புவித்தேன், என்னுடைய சரீரத்தை இரத்தத்தை நான் ஒப்பு கொடுத்தேன், என்னுடைய பாடுகளை நான் ஒப்பு கொடுத்தேன் அந்த சிலுவையில். இன்றைக்கு என் மகனே, என்னுடைய மகளே, நான் உன்னை அழைக்கிறேன் இளைப்பாறுதலுக்காக. இந்த காலை பொழுதிலே நீர் விசுவாசிக்க வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்தால், அதை நம்பினால், அதில் உள்ள விடுதலையை இந்த காலை பொழுதில் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.